இந்த 2026 தேர்தல் மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்த இந்த ஒரு தேர்தல்ல இப்ப தாவேகா முன்னிலையில இருக்கு. ஒரு மக்களா நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா புதுசா ஒருத்தர் வருவது மிகவும் நல்ல விஷயம் தான். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு மாறி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரம் வந்துருது. ரீச் இருந்திருக்கு ப்ளஸ் மாற்றம் தேவைப்படுது. மாற்றம் தேவைப்பட்டதுனால ரீச் இருந்ததுனால ரெண்டும் கிளிக் ஆகிடுது. இது எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் ஒரு 20% வருவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சீட்டாக இவ்வளோ கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்குது ஃபீல் பண்ணுறதுனால. முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்யலை. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல அதிகமா விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தாவேகா தான். கடைசி வரைக்கும் அத்தனை விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த தாவேகாக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தோட ஒரு பெரிய தாக்குதலோட வெற்றி கிடைச்சிருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரால் தைரியமாக பண்ண முடியும். எது பிரச்சனை வந்தாலும் அவரால் சாதிக்க முடியும்ன்றது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க இதை ஆதரிக்கிறீங்களா விஜய் அவர்கள்? நான் கண்டிப்பாக ஆதரிப்பேன். ஏன்னா புதுசாக மாற்றம் தேவைன்னா புது கட்சிக்கு தான் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இல்லை, இது சந்தோஷம்தான். ஒரு புது சிஎம், ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது மக்கள் சப்போர்ட் இவ்வளோ இருக்குது. ஏதோ நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் ஏதோ பேசுகிறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் இந்த அளவுக்கு மேசிவாக நமக்கு வருதுங்கிறதே சர்ப்ரைஸாக இருக்குது. மக்களுடைய நம்பிக்கையை அவர் பொய்யாக்காமல் நல்ல விதத்தில் பாசிட்டிவான சைடில் அவர் கொண்டு போகணும். மிக திறமையான ஒரு ஆட்சியை விஜய் வெளிப்படுத்துவார். வணக்கம். வணக்கம். இந்த 2026 தேர்தல் மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்த இந்த ஒரு தேர்தல்ல இப்ப தாவேகா முன்னிலையில இருக்கு. ஒரு மக்களா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் புதுசாக ஒருத்தர் வருவது மிகவும் நல்ல விஷயந்தான். நான் பேசிக்காக பிஜேபி சப்போர்ட்டர் தான். ஓகே. ஆனால் ஒரு தனி மனுஷனாக பார்க்கும்போது விஜய் என்பவர் ஒரு திறமையான மனுஷன். அவரை மாதிரி புது ஆளுங்க வருவது மிகவும் நல்லது நாட்டுக்கு. அதனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவரோட அந்த வளர்ச்சியை நான் ரசிக்கிறேன். கண்டிப்பாக மக்களுக்கு அவர் நல்லது செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் ஜெயிச்சிட்டாருமா? ஜெயிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் மக்கள் இன்னும் ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. அது 10 சீட்டு குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த 10 சீட்டுக்கு அவர் என்ன கஷ்டப்படணும்னு தெரியல. ஓகே. அதுதான் ஒரு சிக்கல் அவருக்கு. இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாடு நல்லது செய்வார். விஜய் அவர்கள் நல்லது செய்வார். உங்களுக்கு அந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? நான் கூட எதிர்பார்க்கல. என் பையனே சொன்னான், படிப்பு இப்படி போடு அப்படி போடுன்றான். நான் என்ன பண்ணுறது? நான் 40-50 வருஷம் அந்த அரசியலில் இருக்கிறேன். எனக்கே எப்படி சொல்கிறாங்க பசங்க, நான் என்ன பண்ண முடியும்? மீற முடியாது. பசங்க பேச்சு மீற முடியாது. நல்லது செய்வாருமா. மக்களாக நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, எங்களுக்கு புது டெவலப்மெண்ட் தமிழ்நாடு கண்டிப்பாக தேவைப்படுது. 5 இயர்ஸில் இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. பல இடத்துல ரோடுகளோ இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸோ, ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்ஸ், அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓட்டு இருக்கிறவங்க தான் தராங்களே தவிர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. ஈவன் ஏடிஎம்கே பீரியடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தந்தாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 3rd இயர் பசங்கள் தராங்களே தவிர ஃபஸ்ட் இயர் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேயே ப்ராக்டிகல்ஸ் அதெல்லாம் வந்துடும், ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. 3rd இயரில் லேப்டாப் தரதுனால ஒரு யூஸும் இல்லை லேப்டாப்ஸ்லாம் வாங்கி. அது ஏன் இந்த மாதிரி ரேட்டாக தராங்க? ஓட்டுக்காக தராங்க. இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஈவன் டேக்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு பால் 22 ரூபானா இப்போ ஒரு பால் 32 ரூபா, அந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டேக்ஸ் இது எல்லாமே குறையணுன்னா புது கட்சி தான் வரணும். அதுக்காக தான் இந்த மாற்றத்தை மக்கள் எல்லாரும் வேண்டுகிறோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு மாறி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரம் வந்துருது. தமிழக மக்களோட இது மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுதான் ஒரே இது. அவருக்கு ஒரு ஸ்டார்டம் வேற இருந்திருக்கு. அதில் அவருக்கு ரீச் இருந்திருக்கு ப்ளஸ் மாற்றம் தேவைப்படுது. மாற்றம் தேவைப்பட்டதுனால ரீச் இருந்ததுனால ரெண்டும் கிளிக் ஆகிடுது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் வரணுன்றதுக்காக தான். இது எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் ஒரு 20% வருவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சீட்டாக இவ்வளோ கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்குது ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ தொடர்ந்து நம்ம பல காலகட்டங்களாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ஒரு கட்சிகளுடைய அரசியல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே இப்போ இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு மத்தியில் விஜய் அவர்கள் வந்திருக்காரு இல்லையா? இதை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமா? நான் கண்டிப்பாக இதை எதிர்பார்த்தோம். ஏன்னா யாரே எப்படி சர்ப்ரைஸ் பண்ண ஒருத்தர் முயற்சி பண்ணும்போதும் கண்டிப்பாக அது ஒரு வெடித்து வெளியில் வரும். ஏன்னா நம்ம மக்களை மதிக்கலை. முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு
மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்யலை. ஒரு பக்கத்தினரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் போட்டிருக்கிற இந்த பட்டைக்கும் எனக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு ஆட்சி எப்படி நான் மதிக்க முடியும்? இந்த நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க யாரோ அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை இல்லாமல் இந்த இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, திருக்கடிக்குன்றம் பிரச்சனை நடந்துச்சு. இதில் எல்லாம் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஸ்டாண்டுன்றது அவங்க எந்த இதுக்கும் சாதகம் இல்லாத ஒரு முடிவில் அவர் இருந்திருந்தால் கோர்ட்டு ஒரு முடிவு எடுத்துருச்சு. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி அவர் போயிருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மேலே போய் கேஸ் கொடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் ஒரு கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. ஆனால் இப்போ தீவிரவாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நாட்டோட முக்கியமான பிரச்சனை அதுதான். அந்த நாட்டோட ஒருமைப்பாடுக்கு எது முக்கியமோ அதுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவர் தலைவராக வரணும். ஓகே. விஜய் மீது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக நாம் நினைக்கிறது இல்லை. ஒரு கலைஞராக இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு மரியாதை இருக்குது. அது கண்டிப்பாக அவர் மேலும் மேலும் அவர் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக அவர் தான், விஜய் தான் முதலமைச்சர். கொஞ்சம் பற்றாக்குறை, சீட்டு பற்றாக்குறை இருக்குது. அதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு அது அவர் தான் முடிவு பண்ணணும். நான் இதை பெருசாக எதுவும் தெரியாது. ஈவன் விஜய் அவர்களும் புதுசாக தான் வந்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். பட் ஆனால் ஒரு கண்டிப்பாக புது மாற்றத்தை தமிழ்நாடு கொண்டு வருவார். ஆல்ரெடி வந்துட்டு தானே இருக்குது. 60 வருஷம் குறைஞ்சது ஒரு 10 கட்சியாக உள்ளே வந்திருக்கு. குறைஞ்சது 10 கட்சியாக உள்ளே வந்திருக்கு. எல்லாமே விடுதலை சிறுத்தைகள்லாம் 30 வருஷத்துக்குள்ளே வந்தது. இது 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, நாம் தமிழர்லேருந்து, தேமுதிகலேருந்து எல்லாமே புதுசாக வர கட்சிகள் தானே. எல்லா கட்சிகளும் வந்துட்டு தான் இருக்கும். இனிமேலும் வரும். எந்த அளவு சக்ஸஸ் ஆகுதுங்கிறது அடுத்த விஷயம். நிறைய வரும் கண்டிப்பாக. என்ன வாய்ப்புகள் இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல அதிகமா விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தாவேகா தான். கடைசி வரைக்கும் அத்தனை விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த தாவேகாக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தோட ஒரு பெரிய தாக்குதலோட வெற்றி கிடைச்சிருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரால் தைரியமாக பண்ண முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் சாதிக்க முடியும்ன்றது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் இத்தனை தொகுதிகளிலும் அவர் வெற்றிகரமாக வந்திருக்கார். இல்லை, நான் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ அவங்க மாற்றம் வந்திருக்கு, ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்றதுனாலேயே ஏதோ ஒரு மாற்றம் நடந்துட போது நான் நம்பலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, நிர்வாகத்திறன் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே நியூ கம்பர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் தி எம்எல்ஏஸ் நேம் கூட நமக்கு இப்போ இன்னும் ஃபெமிலியர் ஆகலை. அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, யாரை பற்றி நமக்கு இப்போ தெரியாது. ஸோ மேபி நல்லதும் நடக்கலாம், எப்படி இருக்குன்றது உறுதியாக இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நம்ம பாசிட்டிவாக நம்பலான்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக எதாவது நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். வழக்கமாக என்ன நடக்கும்ன்றது நமக்கு ரொட்டீனாக தெரிஞ்ச ஒன்று. இது புதுசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாசிட்டிவான ஹோப் வச்சுருக்கலாம் அப்படின்னு நான் கண்டிப்பா. இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனால் ஒரு ரகசியம் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் அவர் கூட பழக எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது. இப்போது அவரோட அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு இடத்துல இருந்தாலும் அவரோட அந்த வளர்ச்சியை ரசிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையில். ஓகே. இப்போ நான் பிறந்த காலத்துலையா இருக்கட்டும், நீங்கள் பிறந்த காலத்துலையா இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ஒரு கட்சிகளுடைய அரசியல் அமைப்பை தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருப்போம் இல்லையா? இந்த இடத்துல புதுசாக டிவிக்கே வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான எதிர்பார்ப்பு உங்களுக்கு மதியில் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த 2 கட்சிகளுமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு 5 இயர்ஸில் ஒருத்தவங்க டெவலப்மெண்ட்டோ இன்னொரு 5 இயர்ஸில் மாற்றி டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த 10 இயர்ஸில் சுத்தமாக எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் இந்த மாற்றத்தை எல்லாருமே கோரி விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களா விஜய் அவர்கள்? நான் கண்டிப்பாக ஆதரிப்பேன். ஏன்னா புதுசாக மாற்றம் தேவைன்னா புது கட்சிக்கு தான் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நான் அதுக்குன்னு எந்த கட்சியும் அப்போஸ் பண்ணல. பட் ஆனால் புது மாற்றம் தேவைப்படுது. ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. மாதம் இது ஒன் டைமாக 10,000 ரூபா 2 பேரும் கொடுக்குறேன்னாங்க. அந்த மாதிரியான திட்டம் இவர்கிட்ட இருந்த மாதிரி எனக்கு நான் பார்க்கல. புரியுதுங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ அதனால ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போக தான் காலம்தான் பதில் சொல்லணும். இந்த 5 வருஷம் பார்ப்போம் மேடம். இந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க மக்களுக்கு. இந்த வாட்டி ஒரு நல்லது பண்ணாருன்னா அடுத்த வாட்டியும் வருவார். இந்த வாட்டி சரியாக பண்ணலைன்னா மக்கள் அடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துன்னு இருப்பாங்க. இல்லை, இது சந்தோஷம்தான். ஒரு புது சிஎம், ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அவருக்குமே இது ஒரு நீண்ட நாள் கனவு மாதிரி தான் தோணுது. அவர் எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் கிரவுண்ட் லெவலில் பெருசாக இறங்கி ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியல, பெருசாக போன மாதிரி தெரியல. அங்கே நின்று 10 மினிட்ஸ் தான் ஒரு காம்பெயின் பண்ணுறாரு.
அது மக்கள் சப்போர்ட் இவ்வளோ இருக்குது. ஏதோ நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் ஏதோ பேசுகிறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் இந்த அளவுக்கு மேசிவாக நமக்கு வருதுங்கிறதே சர்ப்ரைஸாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது நான் விரும்புகிறேன். கண்டிப்பா இதுக்குரியதை அவர் நிச்சயமாக செய்யணும். இந்த மக்களுடைய நம்பிக்கையை அவர் பொய்யாக்காமல் நல்ல விதத்தில் பாசிட்டிவான சைடில் அவர் கொண்டு போகணும். மிக திறமையான ஒரு ஆட்சியை விஜய் வெளிப்படுத்துவார் நம்புகிறேன். நல்லதே அவர் செய்யணும். இவ்வளோ மக்களுக்கான நம்பிக்கையை அவர் நிச்சயமாக காப்பாற்றணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்பட்டு. மெயினாக தமிழ்நாடுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய கட்டணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கட்டணும். இந்த எஜுகேஷனையும் ஹாஸ்பிட்டலையும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணோன்னா நல்லாவே தமிழ்நாடு இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர்த்து வேறு எதுவும் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. மாற்றம் சந்தோஷமான விஷயந்தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஜென்ரல் பெர்செப்ஷன் மாற்றங்கள் வந்து தேவை, மாற்றம் வந்து நல்ல விஷயம். அது எப்படி கொண்டு போகிறாருன்னு தான் பார்க்கணும். அவருடைய கட்டமைப்புகள் எப்படி கொண்டு போகிறாரு, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எப்படி சீராக போகுது, இலவசங்களை தேவைப்படுபவர்களுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கறத விட. ஓகே. ஸோ கரெக்டாக கிறிஸ்பாக சொல்லணுன்னாக்க தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படுறத கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. எதாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு பணமாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். இல்லை, அரசியல் அறிவு இல்லாமல்னு நம்ம அப்படி சொல்லிட முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, ஒரு புதிய தலைமையை, புதிய நிர்வாகத்தை விரும்புகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுவும் தெரியாமல் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பட்டு ஆனாலும் கூட இது வந்து ஒரு நம்ப முடியாததாக இருக்குது. எனக்கு இன்னுமே வந்து அந்த சர்ப்ரைஸ்லேருந்து நான் இன்னும் வெளியில் வரலை. இது நடக்கும் நானே ஜஸ்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால் எனக்கே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. பட் மக்கள் வந்து அப்படியெல்லாம் போயிட முடியாது. எல்லோரும் தெளிவாக தான், ஏன்னா வெறுமனே யங்ஸ்டர் ஓட்டு மட்டும்தான் இந்த அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பலதரப்பட்ட வாக்குகளும் இதில் சேர்ந்தே தான் இருக்குது வெற்றி. அப்போ எல்லோருமே மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிறாங்கன்றது இதில் நமக்கு புரிய வரும்.